ஹலோ. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம வந்து சிபிஎஸ்சி கிரேட் 12 இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் வித் பைத்தன் பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே இது இங்கிலீஷில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தமிழில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் புரியணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக again I am doing it with தமிழ். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் வித் பைத்தன் ஃபர்ஸ்ட் லெசன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 வந்து டேட்டா ஹேண்ட்லிங் யூஸிங் பேண்டாஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பாண்டா வச்சு, அதுக்கப்புறம் அது விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாபிக். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஐபி படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட நோ இஷ்யூ. இப்போ என்ன மந்த் ஆகுது? ஆகஸ்ட் மந்த்து. டேட் இன்னைக்கு வந்து 28 ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் நல்ல ஒரு சென்டம் வாங்குறதுக்குரிய வழியை வந்து இது தரும். ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக இதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாம் எழுதணும், எல்லா கான்செப்டையும் எப்படி படிக்கணுன்றது வந்து நான் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து டேட்டா ஹேண்ட்லிங் யூஸிங் பாண்டாஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இப்போ நமக்கு அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தன் லைப்ரரிஸ். பைத்தனில் நம்ம இங்கே படிக்க போகிறது வந்து ரெண்டு லைப்ரரி தான் இந்த கிரேட் 12 நம்ம படிக்க போகிறோம். நிறைய லைப்ரரிஸ் இருக்குது பைத்தனில். ஆனால் நம்மளுக்கு சிபிஎஸ்சி கொடுத்துருக்குது வந்து ரெண்டு லைப்ரரி. ஒன்று வந்து பாண்டாஸ் லைப்ரரி, இன்னொன்று வந்து மேத் பிளாட் லிப் லைப்ரரி. இந்த ரெண்டு லைப்ரரி தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பேனல் டேட்டா சிஸ்டம். அதுதான் பாண்டாஸோட ஃபுல் ஃபார்ம். பாண்டாஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? பேனல் டேட்டா சிஸ்டம். அதுதான் நம்ம ஷார்ட் பண்ணிட்டு பாண்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பைத்தன் லைப்ரரி. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் பைத்தன் பேக்கேஜ். இந்த பாண்டாஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் பைத்தன் பேக்கேஜ் ஃபார் டேட்டா சயின்ஸ். அது என்ன ஆஃபர் பண்ணுது, என்னெல்லாம் அதில் பண்ணலாம்? ஆஃபர் மீன்ஸ் வாட் இட் இஸ் கிவிங் அப்படின்னா, இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் கேன் மேக் த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேனிப்புலேஷன் ஈஸி. ஸோ இது மெயின் திங் வந்து இந்த பாண்டாஸ் பைத்தன் லைப்ரரி வந்து வெரி ஃபேமஸ் திங்கு. அது எதுக்காக? ஃபஸ்ட்டு திங் வந்து டேட்டா சயின்ஸு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால ஈஸியாக அதில் டேட்டா அனாலிசிஸும் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் தட் இஸ் கால்டு மேனிப்புலேஷன், ஆல்ரெடி நம்ம பண்ணதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ் பைத்தன் பேக்கேஜ் ஃபார் டேட்டா சயின்ஸ் which offers powerful and flexible data structure that make the data analysis and manipulation easy. அடுத்தது, pandas makes data importing and data analyzing much easier. pandas builds on packages like, இப்போ pandaல வந்து numpy matplotlib அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கேஜ் இருக்கு. அது வந்து இட்ஸ் gives us a single and convenient place for our data analysis and visualization. ஸோ இந்த matplotlib வந்து நம்ம மெயினாக விஷுவலைசேஷனுக்கு பண்ணுவோம். அதனால தான் பிளாட்னா என்ன பண்ணுறது, இப்படி இப்படி பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது பேர் தான் பிளாட்டிங். ஸோ லிப்னா லைப்ரரி, மேத் பிளாட் லைப்ரரி. அடுத்தது நம்பைனா நியூமரிக் பைத்தன் அர்த்தம். ஸோ நம்ம நியூமரிக்கல் திங்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்பை வச்சு பண்ணுவோம். நம்ம விஷுவலைசேஷன் கிராஃப் ஏதாவது கொடுக்கணும்னா தட் இஸ் கால்டு பிளாட்டிங். ஸோ அதுக்கு வந்து மேத் பிளாட் லிப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாண்டா லைப்ரரியில் வந்து இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் அண்ட் இட் இஸ் ஹேவிங் எ வெரி ஃப்ளெக்சிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதனால ஈஸியாக டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும். பண்ண அனாலிசிஸ் எனி மேனிப்புலேஷன் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக அதை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட ஃபஸ்ட்டு திங்கு. நெக்ஸ்ட் வந்து அதில் ரெண்டு பேக்கேஜ் இருக்குது. ஒன்று வந்து நம்பை, இன்னொன்று வந்து மேத் பிளாட் லிப். நம்பை வந்து நியூமரிக்கல் பைத்தன்னு சொல்லுவோம். மேத் பிளாட் லிப் வந்து விஷுவலைசேஷன் கிராஃப் ஏதாவது பண்ணணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நம்பைக்கும் இதுக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா, நம்பை வந்து ஒரு அரே that requires a homogeneous data. homogeneousனா சேம் டைப் ஆஃப் டேட்டா. இன்டீஜர்னா எல்லாமே இன்டீஜரு, கேரக்டர்னா எல்லாமே கேரக்டரு, வேர்கேர்னா எல்லாமே வேர்கேரு, ஸ்ட்ரிங்னா எல்லாமே ஸ்ட்ரிங். அதுதான் homogeneous data. while pandas data frame can have different data types.
அடுத்தது pandas have simpler interface for operation. லோடிங், plotting, selection, joining இப்படி சிம்பிள் ஆப்பரேஷன் வந்து பண்ண முடியும். pandas data frame வந்து column name make it very easy to keep the track of data. panda is used when data is in tabular form. நம்ம tabular formல டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னா கூட panda யூஸ் பண்ணிக்கலாம் with the help of the data frame. Whereas numpy is used for numeric array based data manipulation. நம்மளுக்கு array data manipulationக்கு தான் numpy யூஸ் பண்ண போறோம். ஸோ matplotlib இப்போ வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு லைப்ரரி. இட்ஸ் கிரியேட்டிங் ஃபார் ஸ்டாட்டிக், அனிமேட்டட் அண்ட் இன்டராக்டிவ் லைப்ரரி. ஓகே, இட் இஸ் யூஸ்டு ஃபார் டெவலப் அப்ளிகேஷன்ஸ். நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம பிளாட் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகிறது தான் மேத்ப்ளாட்லிப். இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் பண்ணணும், ட்ரா பண்ணணும், நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை வந்து நான் வந்து ஒரு பிக்சர் ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் ஆகிறது பேர் தான் மேத்ப்ளாட்லிப் லைப்ரரி. ஓகே, யூஸ் இன்டராக்டிவ் ஃபிகர்ஸ் தட் கேன் ஜூம், பேன் அண்ட் அப்டேட். வி கேன் கஸ்டமைஸ் அண்ட் டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் லைன் ஸ்டைல். அதில் இருக்கிற அந்த லைனோட ஸ்டைல், என்ன மாதிரி லைன் வேணும், நமக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு மேத்ப்ளாட்லிப் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து லைன் கிராஃப்னு சொல்லுவோம், இது வந்து ஹிஸ்டோகிராமு, இது வந்து பார் கிராஃப். ஸோ இப்போ இதற்கு வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேத்ப்ளாட்லிப் லைப்ரரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு, ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.